Sn equal to a plus ar plus ar square plus last term ar power n minus 1. r மதிப்பு 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா Sn equal to a bracket r power n minus 1 divided by r minus 1 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அல்லது r மதிப்பு 1 விட குறைவா இருந்துச்சுன்னா Snங்கிறது a bracket 1 minus r power n by 1 minus r அப்படி போடுவோம். அல்லது இங்க r மதிப்பு 1ன்னு இருந்துச்சுன்னா Sn equal to n into a அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ முடிவுறா பெருக்குத்தொடர் தொகுப்பின் உறுப்புகளின் கூடுதல் S infinity. அதாவது இது வந்து கடைசி உறுப்புலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த பெருக்கு தொடர்ல எப்படி கூட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது S infinity equal to a by 1 minus r, a by 1 minus rங்கிறது ஃபார்முலா. இப்போ எடுத்துக்காட்டு 1 by root 3 plus 1 plus root 3 plus 3 அப்படியே போயிட்டே இருக்கு. என்ற தொடர் தொகுப்பில் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்ப a மதிப்பு 1 by root 3, r மதிப்பு என்ன 1 by 1 divided by 1 by root 3. அப்ப ஆன்சர் வந்து root 3 அப்படின்னு வருது. root 3ங்கிறது 1 விட அதிகமா இருக்குது. அதாவது root 3 வேல்யூ 1.732 அர்த்தம். அப்ப Sn ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்? a bracket r power n minus 1 by r minus 1. அப்ப a மதிப்பு 1 by root 3 பிராக்கெட்ல r மதிப்பு root 3 தானே, அப்ப root 3 whole power n minus 1 divided by r minus 1. அப்ப root 3 minus 1. Therefore என்ன ஆன்சர்? root 3 power n minus 1. இந்த root 3 கீழே கொண்டு வந்து பெருக்கி இருக்கிறோம். அப்ப root 3 into root 3 நான் 3 ஆயிருது, minus 1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறா root 3 வருது. அடுத்த எடுத்துக்காட்டு 2, 4, 8 என்ற பெருக்குத்தொடரில் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்போ ஃபர்ஸ்ட் a மதிப்பு 2, முதல் உறுப்பு அதை தான் எழுதுறோம். r மதிப்பு பெருக்கு விகிதம் 4/2, ஆன்சர் வந்து 2 வருது. 2 என்பது 1 விட அதிகமா இருக்கு. n மதிப்பு 8. therefore formula Sn equal to a bracket r power n minus 1 by r minus 1. அதாவது S8 equal to 2 bracketல 2 power 8 minus 1 by 2 minus 1. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2 bracket 256 minus 1. அதாவது 2 power 8ங்கிறத 2 power 4 into 2 power 4 16 into 16 256 minus 1 அப்படி போட்டுக்கிறோம். அப்ப 2 into 255 வரும் 510.